இன்னைக்கு லீடர்ஷிப் டாப்பிக்கில் ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட் பிளான் பற்றி உங்களுக்கு சொல்லித்தரேன். ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட் பிளான் எல்லாருக்குமே இருக்கணும். கேரியரில் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த பிளான் எப்படி கிரியேட் பண்ணலாம், அதுதான் இன்னைக்கு டாபிக். எப்படி நீங்கள் ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட் பிளானை கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஹவு டு கிரியேட் எ ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட் பிளான், இதுதான் இன்னைக்கு டாபிக். ஸோ இதை நான் எப்படி சொல்லித்தர போகிறேன்னா, கொஸ்டினாக உங்களுக்கு கேட்பேன் நான். ஸோ இது பிரைன் ஸ்டோமிங், உங்களோட பிரைன் திங்கிங்கை இன்க்ரீஸ் பண்ணோம். இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணினீங்கன்னாவே உங்கள் ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட்டை பிளானை நீங்கள் உருவாக்க முடியும். நான் சொல்லிக் கொடுக்குற இந்த 10 கொஸ்டினும் நீங்கள் ஒரு பேப்பரில், நோட்டில், உங்களோட பர்சனல் டைரியில் எழுதி உங்கள் டேபிளில், ஒர்க்கிங் ஏரியாவில் உங்கள் டேபிளில் வச்சுக்கிறீங்க. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட் பிளான் நல்லா டெவலப் ஆகும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட் ஆர் மை கேரியர் ஆஸ்பிரேஷன்? என்னோட கேரியரோட ஆஸ்பிரேஷன் என்ன, என்னோட எய்ம் என்ன, என்னோட கோல் என்ன, என்னோட பொசிஷன் டார்கெட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்கள் கேரியரில் அடுத்த வருஷம் போவீங்க. வித் டைம் ஃப்ரேமோடு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் மை கேரியர் ஆஸ்பிரேஷன். செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் மை SWOT? SWOT, ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, டைம் ஃப்ரேம். ஸோ இந்த மூணும் எடுத்து வச்சுக்கிட்டு, த்ரெட்ஸ், த T ஃபார் த டைம்ஸ் அண்ட் த்ரெட் த்ரெட்ஸ். ஸோ இதெல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 4 பாயிண்ட்டையும் நீங்கள் அழகாக வாட் இஸ் மை SWOT அப்படின்னு எழுதும்போது உங்களோட பர்சனல் ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட்ஸு, டைம் ஃப்ரேமோடு எழுதி வச்சுட்டு யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் தட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த வீக்னஸ் இருக்கோ அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. எதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதில் உங்கள் ஸ்ட்ரென்த்தனை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. எதெல்லாம் ஃபியர் இருக்கோ அதை லேர்னிங் மோடில் போய் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்துடுவீங்க, க்ரோத் ஸ்டேஜுக்கு மாறிடுவீங்க. ஸோ தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தேர்ட் கொஸ்டின், வாட் ஆர் த மை கீ பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ்? இந்த ஆர்கனைசேஷனில், டிபார்ட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், வாட் ஆர் மை கீ பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது KRA KPI தெரியாமல் நம்ம பாட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நிறைய ஒர்க் பண்ணுறோம், காலையில் வர ஈவினிங் போகிறோம், காலையில் வர ஈவினிங் போகிறோம். பட் நம்மளோட KRA KPI தெரியாமல் ஒர்க் பண்ணும்போது அது எதுக்குமே பயனளிக்காது, உங்களுக்கு 100% ரிசல்ட் கொடுக்காது. ஸோ இப்போ வாட் ஆர் மை கீ மெட்ரிக்ஸ், பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ், KRA KPI அப்படின்னு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. த ஃபோர்த் கொஸ்டின், வாட் ஆர் மை கீ ப்ராஜெக்ட்ஸ்? நம்ம வேலையில் எதை நம்ம ஒரு 3 மாதம் எதை ஒர்க்கு பண்ண போகிறோம், எதெல்லாம் ப்ராஜெக்டை அனௌன்ஸ் பண்ண போகிறோம், எதெல்லாம் ரிசல்ட்டாக காமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கீ பர்ஃபார்மன்ஸ் மேஜர் ப்ராஜெக்ட்ஸை ஐடென்ட் பண்ணி 3 months ஒன்ஸ் ரன் பண்ணணும். அப்போ வருஷத்துக்கு 3 ப்ராஜெக்ட் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் காட்டுறீங்கும் போதே உங்களோட ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் பக்காவாக இருக்கும். த ஃபோர்த் கொஸ்டின் உங்களுக்கு சொல்லியாச்சு. ஃபிஃப்த்து கொஸ்டின், ஹவு வில் ஐ நரேச்சர் ரிலேஷன்ஷிப்? நம்ம எப்படி நம்ம ப்ரொஃபஷ்னல் ரிலேஷன்ஷிப்பை டிபார்ட்மெண்ட்டில், ஆர்கனைசேஷனில் டெவலப் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதில் நம்ம மஸ்ட் கிவ் த மோர் இம்பார்ட்டன்ட். ஹவு வில் ஐ நரேச்சர் தி ரிலேஷன்ஷிப் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு ஒர்க்கை நம்ம பண்ணும்போது இண்டிவிஜுவலாக பண்ண முடியாது, கூட ஒர்க் பண்ணுற கொலிக்களோக டிபெண்ட் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ரிசல்ட் காமிக்க முடியும். ஸோ ஹவ் வில் ஐ நரேச்சர் த ரிலேஷன்ஷிப் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரி, வாட் டு ஐ நீட் டு லேர்ன்? தட் இஸ் கால் த நம்மளோட சிக்ஸ்த்து கொஸ்டின், வாட் டு ஐ நீட் டு லேர்ன்? ஃபஸ்ட்டு இதுலேயே நான் சொன்னேன், ஸ்வாட்டில் நீங்கள் ஐடென்ட் பண்ணுறீங்க உங்கள் வீக்னஸ்ஸு, உங்கள் த்ரெட்ஸ் ஐடென்ட் பண்ணுறீங்க, உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி ஐடென்ட் பண்ணுறீங்க, உங்கள் ஸ்ட்ரென்த் ஐடென்ட் பண்ணுறீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக வாட் டு ஐ நீட் டு லேர்ன், நான் எதை கற்றுக்கணும், எந்த இதில் சர்டிஃபிகேஷன் ஆகணும், எந்த ஸ்கில்லெல்லாம் டெவலப் பண்ணிக்கணும்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஸோ இது ரொம்ப முக்கியம்.
ஸோ 7th கொஸ்டின், வாட் கோச்சிங் ஆர் மென்டாரிங் டு ஐ நீட்? எந்த இடத்துல, எந்த ஒரு ஏரியாவில், எந்த ஒர்க்குக்கு, எந்த சேலஞ்சஸை மீட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு யார் கோச்சிங் வேணும், யார் மென்டாரிங் வேணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அது தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை தெரிஞ்சு நம்ம ஒர்க் பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ அதை சூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை டெவலப் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பர்சனை சூஸ் பண்ணி அவங்க கைடன்ஸ் கேட்கறது எல்லாம் ரொம்ப முக்கியம். 8th பாயிண்ட், ஹவு வில் ஐ பில்ட் மை நெட்ஒர்க்? என்னோட நெட்ஒர்க், இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணிட்டோம், நம்ம நெட்ஒர்க் கனெக்டிவிட்டியை நம்ம டெவலப் பண்ணணும். நம்ம ஒரு விஷயத்தை ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது அங்கே ரிசல்ட் வரணும். அப்போ அந்த நெட்ஒர்க்கிங் எப்படி கிரியேட் பண்ணுறது அஃபிஷியலாக அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் டீ குடிக்க போகிறதுக்கு, மற்ற பிரேக்குக்கு போகிறதுக்கு இதுக்கெல்லாம் திங்க் பண்ணுவாங்க. பட் தட் இஸ் நாட் அ நெட்ஒர்க்கு. நெட்ஒர்க்குங்கிறது அஃபிஷியலாக நமக்கு ப்ராடக்டிவிட்டி ரிசல்ட் கொடுக்கக்கூடிய வழியான ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் நம்ம கொலீக்ஸ் கூட, சப்பார்டினேட்டு கூட அப்படின்னா தட் இஸ் த கால் த குட் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். 9th கொஸ்டின், வாட் இஸ் மை டைம்லைன் அண்ட் மைல்ஸ்டோன்ஸ்? நம்மளோட பயணத்தில், ஜேர்னியில் எதெல்லாம் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கோம், எந்த மைல்ஸ்டோன், எத்தனை கிலோமீட்டர் நம்ம போகணும், இது எல்லாமே வந்து 9th ஸ்டேஜ். ஹவு வில் ஐ ரிவ்யூ அண்ட் அசஸ் திஸ் பிளான்? நம்ம வந்து இந்த போட்டிருக்க பிளான், இதெல்லாம் இப்படி ஒர்க் பண்ணணும், இதெல்லாம் செய்யணும், எப்போ எத்தனை நாளுக்கு ஒரு தடவை ரிவ்யூ பண்ண விரும்புகிறோம், எத்தனை வீக்கில் மீட்டிங் ரிவ்யூ பண்ண போகிறோம், எப்படி இதை மெஷரபிளாக வச்சுருக்கிறது, அதுக்குரிய எப்படி ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறது நம்ம கோலை, அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லு நாலேஜ் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட் பக்காவாக இருக்கும். ஸோ அதனால் இந்த 10 கொஸ்டின் நீங்கள் எப்போவுமே எழுதி வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ திரும்ப அந்த 10 கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுறேன், நீங்கள் இன்றைக்கி நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட் ஆர் மை கேரியர் ஆஸ்பிரேஷன்? செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் மை ஸ்வாட்? தேர்ட் கொஸ்டின், வாட் ஆர் மை key performance metrics? Fourth question, what are my key projects? Fifth question, how will I nurture relationship? Sixth question, what do I need to learn? Seventh question, what coaching or mentoring do I need? Eighth question, how will I build my network? Ninth question, what is my timeline and milestone? 10th question, how will I review and assess this plan? இதுதான் உங்கள் ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட் பிளானாக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த 10 கொஸ்டினை உங்களுக்குள்ளே கேட்கும் போதே அதுக்குரிய ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது வண்டர்ஃபுல் ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ உங்கள் கேரியரில் நீங்கள் ஒரு 3 இயர்ஸில் ஒரு பொசிஷன் வளர்த்துக்கலாம், ஒரு ஸ்கில் வளர்த்துக்கும். அப்போ நீங்கள் என்ன டெஸ்டினேஷன் போக விரும்புங்களோ அதுக்கு டிசர்வ்டாக இருப்பீங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஆல்.